பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட நட்பு நாடுகளின் ஆதரவு அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மலேசியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு இன்று புத்ரஜயாவில் உள்ள பெட்ரானா புத்ராவில் பாரம்பரிய சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு நடைபெற்ற அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் பார்வையிட்டார். இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நம்பிக்கை, நட்புறவு, பகிரப்பட்ட விருப்பங்களின் வேரூன்றிய நட்புறவை இந்தியாவும் மலேசியாவும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய நரேந்திர மோடி, அமைதியையும் நிலைத்தன்மையையும் நிலைநாட்ட அர்ப்பணிப்பை பகிர்ந்து கொள்ளும் நட்பு நாடுகளின் ஒத்துழைப்பை இந்தியா பெரிதும் மதிப்பதாக கூறினார். இந்தியா மற்றும் மலேசியாவின் வளர்ச்சி நெருங்கிய தொடர்புடையது என கூறிய அவர், உலகளாவிய நிலையற்ற தன்மைக்கிடையே கடல்களை பகிர்ந்துள்ள இரு அண்டை நாடுகளும் இந்த கூட்டாண்மையின் முழுமையான வளத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். வேளாண்மை, உற்பத்தி, தூய்மையான எரிசக்தி, செமிகண்டக்டர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் தங்களது ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். திறன் மேம்பாடு, திறன் கட்டமைப்பு ஆகியவற்றில் இரு நாடுகளும் முக்கியமான பங்காளிகளாக உள்ளன என்று பிரதமர் தெரிவித்தார். இரு பிரதமர்களின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பேரிடர் மேலாண்மையில் ஒத்துழைப்பு, ஆடியோ விஷுவல் இணை தயாரிப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கை, செமிகண்டக்டர் மேம்பாடு, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இரு பிரதமர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன.